விஜய் எதனா பண்ணிட்டாருன்னா கேள்வி கேட்க எல்லா மீடியாவும் வரிசை கட்டி நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு நடந்த ஒரு பாலிசிங் என்ன கேள்வி கேட்டாங்க? கவின் ஆணவ கொலைக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? அஜித் லாக்கப்டத்துக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? மேல்பாதி விவகாரத்துல என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப நடந்த ஒட்டச்சட்டத்துல ஒருத்தன் 410 கொண்டாங்கல்ல, என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன பேசுனீங்க? 2 வயசு குழந்தைய ஒருத்தன் பொண்ணை பாலியல் பண்ணி என்ன கேள்வி கேட்டீங்க? நாங்குநேரி பிரச்சனைக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? மறுபடியும் நடந்த நாங்குநேரி பிரச்சனைக்கு பாக்குறவங்க வெட்டினாங்களே, 2 பேர் இறந்தாங்களே, என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப மானாமதுரையில பாக்குறவங்களாம் வெட்டினாங்களே, என்ன கேள்வி கேட்டீங்க? குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்களே, என்ன கேள்வி கேட்டீங்க? கள்ளச்சாராய் சாவுக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? ஸ்ரீமதி விவகாரத்துக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? கல்கோரியில ஒரு செய்தியாளரை தாக்குனாங்களே, மீடியா என்ன கேள்வி கேட்டீங்க? தரையில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வானத்துல பறந்து போற பெண்ணு கூட பாதுகாப்பு இல்ல, விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் செஞ்சு நடந்தது என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு கவுன்சிலர் என்ன கேள்வி கேட்டீங்க? கிட்னி திருட்டுக்கு கிட்னி முறைகேட்டுக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? தூய்மை பணியாளர்கள் ரோட்ல போறாங்க, வீட்டுல போறாங்க, கடல்ல இறங்கி போறாங்க, என்ன கேள்வி கேட்டீங்க சார்? என்ன கேட்டீங்க? இது கொஞ்சம் இன்னும் அடிக்கிட்டே போலாம் சார். நீங்க என்ன சார் கேள்வி கேட்டீங்க? விஜய கேள்வி கேட்கிற உங்க வாய், உங்க மைக் ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க? ஜனநாயகத்தின் 4வது தூண் மீடியா அப்படியா இருக்கு? எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் சார். உங்க டிஆர்பி கோர்ஸ் மட்டும் கேள்வி கேட்காதீங்க, எல்லாத்த பத்தி கேள்வி கேளுங்க. இல்ல கேள்வி கேட்டா மட்டும்தான் சார் வழி பிறக்கும், சரிங்களா? அதனால கேள்வி கேட்கணும், மக்களை கேள்வி கேட்கணும், மக்களையும் கேள்வி கேட்க விடணும். அப்பதான் நாடு நல்லா இருக்கும்.